இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள். எங்க இருக்கோம்னா நம்ம பேர்ல் சிட்டில தான் இருக்கோம். இன்னைக்கு முத்துநகர்ல இருந்து ஒரு சூப்பரான பயணம் ஸ்டார்ட் பண்ண போகுது. நீங்க லாஸ்ட் ஒரு 2 வீடியோல ஊட்டியில பாத்தீங்கன்னா நம்ம பிரபாவை பார்த்துருப்போம், பாபநாஸ்ல விஸ்வாவை பார்த்துருப்போம். அதே மாதிரி தூத்துக்குடியில ரித்தீஷை பார்த்தாச்சு. மொத்தம் நான் எங்க ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 53 பேர், 3 பேர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 50 பேர்த்துக்காக தனியா ஒரு வீடியோ வருங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள். எங்க இருக்கோம்னா நம்ம பேர்ல் சிட்டில தான் இருக்கோம், முத்துநகர்ல தாங்க இருக்கோம். இன்னைக்கு முத்துநகர்ல இருந்து ஒரு சூப்பரான பயணம் ஸ்டார்ட் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம நேத்தே முத்துநகர் வந்தாச்சு. நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்திருப்பீங்க. ஒரு தரமான பயணம் கொடைக்கானல்ல இருந்து கன்னியாகுமரி வந்திருப்போம். ஸோ அடுத்தபடியா இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டட் டிராவல் தான் வரப்போகுது. எங்கன்னா நம்ம தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி போயிட்டு, ஸோ திருநெல்வேலியிலிருந்து நீங்க ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்திருப்பீங்க, அலப்புழா போக போறோங்க. ஒரு அருமையான பயணம். இப்போ வரைக்கும் யூடியூப்ல யாருமே கவர் பண்ணல. ஸோ நம்ம கவர் பண்ணி காட்ட போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. மக்களே, தூத்துக்குடினாவே நம்ம நட்பை பார்க்காம போறதில்ல. நம்ம ரித்திஷ் வீட்டில் தான் இருந்தோம். நேற்று நைட்டே வந்துட்டேங்க. நேற்று நைட்டு கன்னியாகுமரி போயிட்டு அங்கேருந்து வரக்கு ஒரு 10 மணி ஆயிடுச்சு. மச்சான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி மாசா அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணி ஒரு வைப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம மச்சான் நம்ம இப்போ புது பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. புதுசா பழசா? பழைய பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணி அப்படியே கிளம்பிடுவாரு. மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கும். பாருங்க ஆள் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பாருங்க ஆள் எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா? எல்லாம் என்ன பண்றது, எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கோங்க. நான் ஒரு சைடு ஓடிட்டு இருக்கேன்னா ஒரு சைடு ஓடிட்டு இருக்கேன். பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க லாஸ்ட் ஒரு 2 வீடியோல ஊட்டியில பாத்தீங்கன்னா நம்ம பிரபாவை பார்த்துருப்போம், பாபநாஸ்ல விஸ்வாவை பார்த்துருப்போம். அதே மாதிரி தூத்துக்குடியில ரித்தீஷை பார்த்தாச்சு. மொத்தம் நான் எங்க ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 53 பேர், 3 பேர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 50 பேர்த்துக்காக தனியா ஒரு வீடியோ வருங்க. இது ஒரு சீரீஸ் மாதிரியே கொண்டு போகலான்ற ஒரு பிளானு. பட் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போவோம். சரி, இப்ப அப்படியே நம்ம திருநெல்வேலி போலாங்களா? வாங்க. தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு ஏசி பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து நமக்கு வண்டி பார்த்திங்கன்னா 10:40 தான் போட்டிருக்கு. ஸோ பார்க்கலாங்க. மக்களே, திருநெல்வேலி கரெக்டாக 1 மணி நேரத்தில் வந்தாச்சு. 9 மணிக்கு ஷார்ப்பாக வந்துட்டாங்க. நேற்று நைட்டு இங்கே திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு போனாங்க. ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் தெரியாமல் ஏறிட்டாங்க. கரெக்டாக இங்கே ஒரு எத்தனை மணி 9:05க்கு எடுத்தாங்க. 10:30 ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. ப்ரைவேட்டில் அப்புறந்தே அவங்க சொன்னாங்க, தம்பி 1 மணி நேரத்தில் போயிரு. அதை நம்பி ஏறினேன். ஆனால் 10:30 ஆயிடுச்சு. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இங்கே 10:40க்கு தாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் போய் விசாரிச்சு எங்கே நிற்கும்னா எனக்கு தெரில, எந்த ரேக்குன்னு தெரியல. அந்த ரேக் தெரிஞ்சுட்டு அங்கே போய் நிற்கலாங்க. இதுதான் மக்களே டைமிங்கு. அலப்புழாக்கு 2 சர்வீஸுங்க. காலைல 8:15 ஒன்று, அப்புறம் 10:55. இந்த 8:15 பாபநாசம் டு அலப்புழா போகிறதுங்க. பாபநாஸ்லேருந்து அலப்புழா நம்ம திருநெல்வேலி வந்துட்டு அப்புறம் போவாங்க. இந்த இன்னொரு சர்வீஸ் பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி அலப்புழா. தூத்துக்குடி அந்த இப்போ நான் எதிர்பார்த்தது ஸ்டிக்கரிங் பஸ் தான். பட் எந்த பஸ் வரும்னு தெரில. பட் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. 10:55. ஒன்று எர்ணாகுளம் 9 மணிக்கு எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. மற்றபடி கோட்டயம், கொல்லம் இதுக்கெல்லாம் டிஎன்எஸ்சி தான் நினைக்கிறேங்க. நைட் ஒரு எஸ்சிடிசி இருக்குங்க.
அண்ட் நம்ம வந்து 4th பிளாட்ஃபார்ம் தாங்க போகணும். இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சதாங்க. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் நாகர்கோயில், வள்ளியூர், திசைனி, திருச்செந்தூர், உடன்குடியெல்லாம் செகண்டு. தேர்டு வந்து தூத்துக்குடி, ராமேஸ்வரம், குமுளி, தேனி. 4th வந்து தென்காசி, ஆலப்புழா, பாபநாசம், அம்பை. 5th பிளாட்ஃபார்ம் மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர், சிவகாசி. 6th வந்து சென்னை, பெங்களூர், எஸ்சிடிசி. 6th ஃபுல்லாமே எஸ்சிடிசி தாங்க. சரி, அப்படியே நம்ம வெயிட் பண்ணுவோங்க பஸ்ஸுக்காக. எஸ் மக்களே, நம்ம நாகர்கோவில் திருப்பூருங்க கிளம்பிட்டார். கரெக்டாக இங்கே 9:25 டைமிங்க. வராரு பாருங்க மாசா. இந்த வண்டி நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. பண்ணுவோம், ஒவ்வொன்றா பண்ணுவாங்க. ஐ திங்க்ஸ் ஒரு 5 மணிக்கு ரீச் ஆவாங்கன்னு நினைக்கிறேங்க திருப்பூர். எஸ் மக்களே, க்ரூ கிட்ட பெர்மிஷன் கேட்டாச்சு. சூப்பராக எடுத்து போடுப்பா, தென்காசி வரைக்கும் முன்னாடி உட்கார முடியாது, அதுக்கப்புறம் உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம தூத்துக்குடி டு ஆலப்புழா பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துருங்க. தரமாக எடுத்திருக்கோம். மக்களே, இப்போ வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைச்சேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்எஸ்சிசி கோயம்புத்தூர், டிஎன்எஸ்சி சேலம், டிஎன்எஸ்சி திருநெல்வேலி, டிஎன்எஸ்சி மதுரை எல்லாம் இல்லைங்க. நம்ம டிப்போக்குன்னு தனியாக ஒரு பேர் இருக்குங்க. அதே மாதிரி திருநெல்வேலி சைடில் இருக்கிறவங்களாம் கட்டபொம்மன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஷார்ட்லி என்டிசி, ஏடிசின்னு சொல்லுவாங்க. நாகர்கோவில் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நேசமணி டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. நம்ம கோயம்புத்தூர் சைடு எல்லாமே சேரன் டிரான்ஸ்போர்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி மதுரைக்கு வந்து மதுரைக்கு எனக்கு சரியா தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா நாகர்கோயிலுக்கு நேசமணி டிரான்ஸ்போர்ட்ஸ் என்டிசின்னு சொல்லுவாங்க. இங்க ஏடிசின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலிய. ஸோ உங்களுக்கு மற்ற கார்பரேஷன்ஸ் நேம் எல்லாம் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா கோயம்புத்தூருக்கு சேரன் டிரான்ஸ்போர்ட் தாங்க. நம்ம கோயம்புத்தூர் புதுக்கோட்டை வண்டியில ஒட்டியிருப்பாங்க. திருநெல்வேலியில் ஷார்ப்பாக 10:45க்கு வெளியே போகிறாங்க. மக்களே, இந்த லைனில் ட்ராவல் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப புதுசுங்க. மக்களே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எந்த லைனில் ட்ராவல் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இந்த திருநெல்வேலியிலேருந்து தென்காசிலேருந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ஆலாங்குளம் வழியாக போகிறது, அந்த ட்ரிப்பு நல்லபடியாக அமையும்னு நினைக்கிறேங்க.
தாமிரபரணி ஆறுங்க. படிப்பது கிடையாது, எங்கே ஒன்றும் கேட்போம். இப்போ அப்படி கிடையாது, செல்லு அடிச்சா எல்லாமே தெரிஞ்சுடுற. எஸ், நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு தாங்க போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு ரொம்ப பக்கங்க பெரியாருக்கு. மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லையப்பர் கோயில் பெரிய தேர் செலப்ரேஷனுங்க. ஸோ அதனால் ஏரியாவே பயங்கரமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் அன்னதானம் போட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டேங்க திருநெல்வேலி. ஆலோவர் இன்றைக்கி என்ன டிஸ்ட்ரிக்ட் ஹாலிடேன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலிக்கு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்குமே லீவுங்க இன்றைக்கி. எஸ், தெரியுதா மக்களே, ஸ்ட்ரெயிட்டாக தாங்க நெல்லையப்பர் கோயில். பயங்கர செலப்ரேஷனாக இருக்குங்க இன்றைக்கி. எஸ், தென்காசிக்கு கரெக்டாக 52 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ், ஆலாங்குளம் கரெக்டாக 12 மணிக்கு வந்திருக்காங்க. எஸ் மக்கள், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பாவு சத்திரம் தாங்க. இங்கே தான் நம்ம நட்போட வீடு இருக்குது, விஸ்வா வீடு. நீங்கள் இது அம்பை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பாபநாசம் நம்மளை வந்து ட்ராப் பண்ணிட்டு போனார். நம்ம தலைவன் ஃபஸ்ட்டு கடை இங்கே தான் இருந்துச்சு, இப்போ வேறு பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பேக்கரி வச்சுருக்காங்க.
இது ஆக்சிடென்ட் போல மக்களே, என்னன்னு தெரில. பாவூர் சத்திரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:15 வந்திருக்காங்க. இந்த பாவூர் சத்திரத்துலேருந்து தென்காசி போகிறதுக்கு ரூட்டுங்க சூப்பராக இருக்குங்க. நல்லா வில்லேஜ்குள்ளே குட்டி ரோடாக அழகாகவே இருக்குங்க. பக்கத்தில் வந்தாச்சு, பாருங்களே. இதில் போனால் குற்றாலம் போகலாங்க. தென்காசி வந்தாச்சுங்க. பன்னெண்டே முக்காலுக்கு நம்ம வந்தாச்சுங்க தென்காசி. எஸ் மக்களே, தென்காசி ஷார்ப்பாக 12:45 வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் லேட்டுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க டிராஃபிக்கை. ஸோ அதே மாதிரி நம்ம வண்டியில் டிக்கெட் சார்ஜ் பார்த்துருப்பீங்க. திருநெல்வேலியிலேருந்து ஆலப்புழா வரைக்கும் 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரி நம்ம வண்டி எடுத்துக்கக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலியிலேருந்து பாவூர் சத்திரம், ஆலாங்குளம், பாவூர் சத்திரம், அப்புறம் தென்காசி வந்துடுறாங்க. இங்கேருந்து செங்கோட்டை போயிட்டு செங்கோட்டையிலேருந்து ஒரு சூப்பரான தரமான ரூட்டுங்க. செங்கோட்டையிலேருந்து ஆரியங்காவை போய் புனலூர், தென்மலா, செங்கனூர், செங்கனச்சேரி அந்த வழியாக ஆலப்புழா போகிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை மணிக்கு ஆலப்புழா போகிறாங்கிறதாங்க மேட்ரு. ஒரு 6 o'clock போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்மளும் இங்கே ஒரு டீ சாப்பிட்டு அப்புறம் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஆக்சுவலி நான் உங்களை குழப்பிட்ட மக்களே, இங்கே தென்காசிலேருந்து தென்மலை போகுதுங்க. அதுக்கப்புறம் புனலூர், அடூர், அப்புறம் சங்கனூர், சங்கனாச்சேரி போய் ஆலப்புழா போகுதுங்க. போட்டிருக்கு பார்த்தீங்களா, இப்போ இங்கிலீஷில் வருது பாருங்கள். தென்காசி, தென்மலா, புனலூர், அடூர், அப்புறம் செங்கனச்சேரி போகுதுங்க. எஸ், தென்காசிலேருந்து ஷார்ப்பாக 1:10 கிளம்பியாச்சுங்க. நம்ம செங்கோட்டை போகிறாங்க. செங்கோட்டை போய் தான் போவாங்கன்னு நினைக்கிறேங்க. எல்லாம் நம்ம கொடுக்கணுமா, அங்கே போய் வாங்கிடணுமா? எஸ், பியூட்டிஃபுல்லான தென்காசி ரயில்வே ஸ்டேஷனுங்க.
எஸ், நம்ம செங்கோட்டைக்கு டைவர்ட் ஆயாச்சுங்க. ஸ்டார்டிங் பாருங்கள், இதான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் பீஸுங்க. இப்படி போகிற ரூட்டு அந்த மாதிரி இருக்குங்க. சபரிமலைக்கு கரெக்டாக 155 கிலோமீட்டருங்க நம்ம தென்காசியில் இருந்து. அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்குங்க நம்ம தென்காசியில். இதுதாங்க குற்றாலத்துலேருந்து வர வழி. செங்கோட்டை கரெக்டாக 1:25க்கு வந்திருக்கோங்க. மக்களே, இப்போ ரொம்ப நாளாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க இந்த குண்டூர் டேம். இது வந்து இங்கே தான் இருக்குங்க. ஒரு செமையான ரீல் பார்த்தேன், அதுலேருந்தே ரொம்ப நாளாக பிளான் பண்ணலான்னு நினச்சேங்க. பட் சீக்கிரம் போகலாங்க. சூப்பரான ஏரியாங்க. எஸ், ஆலப்புழாவுக்கு கரெக்டாக 139 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ் மக்களே, லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க, புளியுரைங்க. அங்கே வந்து இந்த ஆப்போசிட் ஹோட்டலில் தான் எப்பயும் சாப்பிடுவாங்களாமா. ஸோ அங்கே போய் சாப்பிட்லாங்க. அங்கேயே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்காமா. போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பயணத்தை கண்டினியூ பண்ணுவோங்க. பஸ்ஸை பார்க்க அவ்வளோ எப்படி சொல்கிறது, கிரேஸாக இருக்குது. இந்த ஹோட்டலாக சாப்பிட போகிறேங்க. அங்கே போகலாம். எஸ் மக்கா, இங்கே தான் சாப்பிட்டோம். வெஜிடேரியன் செம்மையாக இருந்துச்சுங்க. 90 ரூபா மீல். அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே நம்ம பஸ்ஸில் ஏறலாங்க. அங்கே ஸ்கூலில் இருந்துச்சுங்க. நான் இங்கே சும்மா இது பேசிகிட்டு இருந்தேன். அவனுங்க எல்லாம் ஏங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் ஒரு 15 நிமிஷம் பிரேக் அப்புறம் மறுபடியும் நம்ம கிளம்பியாச்சுங்க. மக்களே, அந்த மலையிலேருந்து வாட்டர் ஃபால் வருதுங்க. செமையாக இருக்குது பார்க்கும்போது. வா,
ப்ளஸ் இங்கேருந்து நம்ம தமிழ்நாடு முடிஞ்சிடுங்க. இதுக்கப்புறம் கேரளா என்ட்ரி ஆயிடுவோம். போட்டிருக்கு பார்த்தீங்களா, தமிழ்நாடு எல்லை முடிவு, வெல்கம் டு கேரளா. ஆரியங்காவு கேரளா செக் போஸ்ட் வந்தாச்சுங்க. கொஞ்ச நேரத்தில் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. பாலருவி வாட்டர் ஃபால்ஸ். எஸ், ஆரியங்காவு வந்தாச்சு. கரெக்டாக 2:10 வந்திருக்கோங்க. இங்கே ஒரு ஃபேமஸான ஐயப்பன் கோயில் இருக்குங்க. இந்த மாதிரிலாம் லக்கெல்லாம் அபூர்வங்க. நம்ம கொல்லம் சென்னை வண்டி தான் போகிறாரு. ஆனந்தபூரி எக்ஸ்பிரஸ். செம கிளியராக போயிட்டுருக்குங்க தண்ணி. பா, எஸ் மக்களே, இதுதான் அந்த புனலூர் பிரிட்ஜுங்க. செம வியூவாக இருக்கும் ட்ரெயினில் போகும்போது பார்த்தோம்னா. கரெக்டாக 2:30 தென்மலை வந்தாச்சுங்க. இங்கேருந்து 2 டைவர்ஷனுங்க. தென்மலா டேமு, புனலூர், அப்புறம் ட்ரிவாண்டம்ங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் ட்ரிவாண்டம்ங்க. இப்போ நம்ம டைவர்ட் ஆயாச்சு, புனலூருக்கு டைவர்ட் ஆயாச்சுங்க. டேமே தெரியல. எஸ், சபரிமலைக்கு அப்படி தாங்க போகணும். மூணு 10ங்க.
புனலூர் வந்தாச்சுங்க. 3:10க்கு கரெக்டாக வந்திருக்கோம். எஸ், அப்படியே நம்ம கிளம்பலாங்க. புனலூர்லேருந்து எடுத்தாச்சு. நம்ம பத்தனம்புரம் வரைக்குமே ஒட்டுக்கா தாங்க போவோம். அதுக்கப்புறம் தான் டைவர்ஷன் ஆகும். கரெக்டாக 3:30க்கு பத்தனபுரம் வந்துருச்சுங்க. பத்தனபுரம் ஃபுல்லாக ஸ்கூல் கூட்டங்க. கரெக்டாக ஸ்கூல் வர டைமு. எஸ், இப்போ நம்ம லெஃப்ட் சைடு அடூர் கட் ஆயிடுவாங்க. சரி சரி சரி. ஷார்ப் 4 o'clock அடூர் வந்தாச்சுங்க.
செங்கனூர் தாங்க அடுத்தது போக போகிறோம். செங்கனூர் ரோட்டில் ஜாயின் பண்ணியாச்சு. மக்களே அங்கே ரைட்டில் போகுதுங்க, அது வந்து பத்தனந்திட்டா போகிறதுங்க. பத்தனந்திட்டாலேருந்து நம்ம சபரிமலை அதில் போகலாங்க, அந்த ரைட்டில் போகிறது எல்லாமே. இந்த பந்தளமில் ஸ்ரீ தர்மசாஸ்தான்னு ஒரு கோவில் இருக்குங்க, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு நினைக்கிறேங்க. தர்மசாஸ்தா அசோக் லேலாண்ட் BS6 வண்டி எப்போயுமே 80 லாக்குங்க. சூப்பராக 60 to 80 மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறாருங்க அண்ணா. செங்கனூர் பக்கத்தில் வந்துட்டோங்க. ஷார்ப்பாக 4:45 செங்கனூர் வந்தாச்சுங்க. இனி நமக்கு 2 மேஜரான ஸ்டாப் தாங்க. திருவள்ளா ஒன்று, செங்கனாச்சேரி ஒன்றுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆலப்புழா தாங்க. மக்களே இதை பம்பா ரிவருங்க. தரமாக இருக்கலங்க. இன்னும் கரெக்டாக ஆலப்புழாவுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த லைனில் ஏகப்பட்ட ரிவர் கிராசிங் இருக்குங்க. அதுவும் எல்லாமே தரமாக இருக்குங்க. நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க திருவள்ளா. எஸ் மக்களே, திருவள்ளா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:05க்கு வந்திருக்காங்க. ஒரு அதிபயங்கரமான இன்ட்ரெஸ்டட் ட்ராவல் சூப்பராக அமைஞ்சிட்ருக்கு. அண்ட் டோட்டலாக கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியிலேருந்து ஆலப்புழா வரைக்கும் 261 கிலோமீட்டருங்க. சரிங்களா? பட்டு டிக்கெட்டு பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி டு திருநெல்வேலி, திருநெல்வேலி டு ஆலப்புழா தான் அலோகேஷன் ஆகிருக்கு. திருநெல்வேலியிலேருந்து ஆலப்புழாவுக்கு 221 கிலோமீட்டருங்க. அதுக்கப்புறம் ஒன்று தான் செங்கனாச்சேரிக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆலப்புழா போயிடலாங்க. இன்னொரு 35 கிலோமீட்டர் இருக்குங்க. சுற்றியும் முற்றியும் KSRTCயாக நிற்கிது. உள்ள கெத்தாக மாசாக நிற்கிறார் பார்த்தீங்களா? TNSTC திருநெல்வேலி, தூத்துக்குடி திருநெல்வேலி ஆலப்புழா 401. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா தாமிரபரணி டிப்போ கூட சேர்ந்தது தாங்க. இது எல்லாத்தையும் அந்த க்ரீன் கலர் இமேஜ் பார்த்திங்களா செம்மையாக கொடுத்துருக்காங்க மக்களே. இங்கே பாருங்கள், திருநெல்வேலி, தென்காசி, சங்கனாச்சேரி, ஆலப்புழா, TNSTC அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி, இன்டர்ஸ்டேட் எக்ஸ்பிரஸ், அலப்பி எக்ஸ்பிரஸ்.
மக்களே இந்த லெஃப்டில் போனோம்னா நம்ம அங்கமாலி போய் குமுளி போய் ரீச் பண்ணலாங்க. இந்த லெஃப்ட் தாங்க. எஸ், கரெக்டாக 5:30க்கு நம்ம செங்கனாச்சேரி வந்தாச்சுங்க. மக்களே ஆக்சுவலி 2 சைடும் குளம் மாதிரி இருக்குங்க. ஆனால் கடலான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் கடலில் கலந்துருன்னு நினைக்கிறேங்க. 2 சைடும் அவ்வளோ வாட்டருங்க, தரமாக இருக்குங்க. திஸ் ஹவ் அலப்புழா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு எவ்ரி ஒன். வாவ் வாவ் வாவ், வேறு லெவலில் இருக்குங்க 2 சைடு வியூவும். தரமாக இருக்குங்க. எஸ், போட் ஹவுஸ் எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அலப்புழா வந்தாச்சுங்க. போய் மரத்துக்கு திட்டுக்கு வரேன்னா இந்த மரத்துக்கு கீழே அப்படியே வரேன். உங்களுக்கு தெரியாது. இல்ல வீட்லயே தான் இருக்கும். ஆமா, கிடையாது, எங்க வேணாலும். சரி, நன்றி நானா. ஆமா ஆமா, ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா. தம்பி ரொம்ப நன்றி. தம்பி அர்கேஷா. எஸ், திருநெல்வேலின்னு போர்டு மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா, மாசம் இருக்குங்களா. ஏங்க நல்ல வேலை, காலையில் 8 மணி சர்வீஸை பண்ணிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை வரல. வந்திருந்தேன்னா நொட்டிட்டு போயிருக்குங்க. மக்களே, அலப்புழா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:20க்கெல்லாம் வந்தாச்சு. ஒரு சூப்பரான பயணம். ஏன் நொட்டிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் நம்ம வண்டி மட்டும்தாங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. காலைல 8 மணி சர்வீஸ் ஆகட்டும் அண்ட் 7 மணி எர்ணாகுளம் சர்வீஸ், ரெண்டுமே டெம்பரர்லி நாட் ரன்னிங்க. அது வரைக்கும் நம்ம ஒரே வண்டி தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தூத்துக்குடி டு அலப்புழா ஒரு சூப்பரான பயணம் முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் மக்களே, ரொம்ப நாளாவே நம்ம சேனல்ல எண்டு கார்டு வந்து கொஞ்சம் போரிங்கா போகுது. ஸோ புதுசா கூமாம்பட்டி ஸ்டைல்ல முடிக்க போறேங்க. ரெடி, 3, 2, 1. ஏங்க தரமா இருந்துச்சுங்க பயணம். நீங்க நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியிலிருந்து அலப்புழாக்கு போற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வண்டியில டிராவல் பண்ணி பாருங்க. ஒரு அதிபயங்கரமான பயணங்க. காலையில 10:45க்கு திருநெல்வேலியில எடுத்துட்டாங்கன்னா
இங்க 6:30 வந்துருவாங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எஸ், அதே தாங்க. அந்த 2 சர்வீஸும் காலைல ஆப்ரேட் பண்றதுல எஸ்இடிசி ஈவினிங் மட்டும் தான் ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபுல்லா சூப்பரா மாசா பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யூடியூப் வரலாற்றுல யாருமே ட்ரை பண்ணாத ஒரு சூப்பரான சர்வீஸை நம்ம கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஆனது ஒரு சூப்பரான தரமான ஜேர்னில மீட் பண்ணலாம். டாடா.